ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீக்கில் என்னோடய வீடியோவில் நான் என்ன கண்டென்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஒன் டே சிம்பிளான ஒரு ரொட்டீன் தான். மார்னிங் நான் ஆஃபீஸ் போகிறதுலேருந்து ஈவினிங் ரூமுக்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறது வரைக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே டெடிக்கேட்டடாக ஷேர் பண்ண முடியலை அப்படின்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கிளிப்பிங்ஸ் கேப்சர் பண்ண முடியுமோ கேப்சர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கான லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நான் டே பிஃபோர் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுனால நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு எனக்கு அதை பேக் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் பிளாக் டீ வந்து எப்போவாச்சும் இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் விட்டு எடுத்துகிட்டு போவேன். அது வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான்ஸ் என்னோடய மைண்ட் செட்டை பொறுத்து தான். எனக்கு அன்றைக்கி கொண்டு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொண்டு போவேன். லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் டே பிஃபோரே நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் டே எனக்கு 6 o'clock ஆஃபீஸ் போகணும் அதனால. அண்ட் நெக்ஸ்ட் டே நானும் ஆஃபீஸ்க்கு ரெடியாகி ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்தாச்சு. வந்ததுமே கொஞ்சம் மார்னிங்கே கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக கொண்டு வந்த பிளாக் டீயை நான் குடிச்சிட்டு அப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஒர்க் வந்து இங்கே ஸ்டார்டிங் டைம் வந்து மார்னிங் 6 o'clock அண்ட் ஈவினிங் வந்து 6 o'clock தான் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது ஒரு லாங் டேர்ம் ஒர்க்காக இருந்தாலும் ஃபிசிக்கலி ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்குது, எனக்கு ஓகேவாக இருக்குது. ஆனாலும் ஈவினிங் வந்து குக் பண்ணுறதுக்கு அண்ட் மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக எனக்கு பத்தாததுனால நான் வந்து மேனேஜர்கிட்ட கொஞ்சம் டைம் ஷெட்யூல் பண்ணி தரது மட்டும் கொஞ்சம் எனக்கு டைம் லெஸ் பண்ணி கேட்டிருக்கேன். அவங்க சீக்கிரம் தரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு இங்கே ஆஃப் டேயும் கிடையாது, ஆஃப் டேயும் கேட்டிருக்கேன். அண்ட் அதுவும் சூன் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எதுனாலும் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஷியோராக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் மார்னிங் வந்ததுமே எனக்கு கொஞ்சம் பேப்பர்ஸ் ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறமா நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 8:30 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போயிடுவேன். இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டக்கடலை, அப்புறமா அதில் வந்து கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொஞ்சம் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இதுவே வந்து ஸ்டொமக்குக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் இது எனக்கு போதும். அண்ட் அதுக்கப்புறமா நான் மறுபடியும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1 o'clock அடுத்து வந்து லஞ்ச் பிரேக் விடுவாங்க. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நான் என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னா ப்ரௌன் ரைஸும் அண்ட் கூடவே கிரேவி, அப்புறமா பாயில் பண்ண எக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் டைமுக்கு சூப்பர் டூப்பராக லஞ்சையும் வந்து முடிச்சாச்சு. லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 2 to 3 hours அப்புறமா எனக்கு வந்து மின்ட் லெமன் ஜூஸ் வந்துச்சு. ஸோ அதுவுமே சூப்பராக குடிச்சாச்சு. இது வந்து குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். மார்னிங் டு நம்ம ஒரு லாங் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில இது கிடைக்கும்போது. அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 o'clock போல் டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கும் ரீச் ஆயாச்சு. ரூமுக்கு வந்ததுமே நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறது டீ ஆர் காஃபி குடிக்கிறது. இதுவுமே அப்படி தான், என்னோடய மைண்ட் செட்டை பொறுத்து. சம்டைம் கெஃப்டீரியாலாம் குடிச்சிட்டு வருவேன், இல்லை அப்படின்னா ரூமுக்கு வந்து போட்டு குடிக்கிறது. இன்றைக்கி நான் ரூமுக்கு வந்து தான் போட்டு குடித்தேன். அது குடித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு சாங் ப்ளே பண்ணிவிட்டு மற்ற ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவேன். வீட்டில் ரூமில் இருக்கிற மற்ற ஒர்க்ஸ், குக்கிங் ஒர்க்கு, மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மெஷினில் வந்து ட்ரெஸ் வந்து துவைக்கிறதுக்காக போட்டாச்சு. அண்ட் இந்த இன்பிட்வீன் டைமில் நான் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணுவேன். ஊரில் எல்லாருக்குமே கால் பண்ணி ஆடியோ கால், வீடியோ கால் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்கேருந்து நம்ம ஊருக்கு டைமிங் வந்து ஒரு 1.5 hours வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அங்கே லேட் நைட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஏர்லியராகவே கூப்பிட்ருவேன். அண்ட் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ரூம்மேட்ஸ்க்கு எல்லாமே சேர்த்து அன்றைக்கி மேகி நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். சிம்பிளாக மேகி நூடுல்ஸ் பண்ணாமல் அதை வந்து கொஞ்சம் வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் கேரட் எல்லாம் போட்டு வதக்கி அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா எல்லாம் ஆட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மேகி நூடுல்ஸ் உள்ளாடியே கெச்சப், சாஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் காரம் எல்லாம் இந்த ஆனியன், கேப்சிகம் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம போடுறதுனால கொஞ்சம் கூட தூக்கலாக இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணோன்னா இன்னுமே இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டே வாங்கி ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் எப்போ எடுக்க மாட்டோம், ஆனாலும் எப்போவாச்சும் அப்பப்போ சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வரும்போது எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி தான் இன்றைக்கும்
எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி மேகி நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்றைக்கி அது குக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆயில் விட்டுட்டு வெங்காயம், கேப்சிகம், கேரட் எல்லாம் நல்லா வதக்கணும். ஆக்சுவலாக ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இது மேகியாக இருந்தாலும் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வதக்க மாட்டோம். அண்ட் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மேகி பாக்கெட்ஸ்குள்ளே இருந்த அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வாட்டர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக மேகி நம்ம எத்தனை பாக்கெட்ஸ் ஆட் பண்ணுறோமோ மேகி வந்து டிப்பாகி நல்லா வேகிற அளவுக்கான வாட்டர் வந்து ஆட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாட்டரும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். வாட்டர் வந்து கொஞ்சம் கொதிச்சதும் மேகி பாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா மேகி வந்து கொஞ்சம் வெந்து சூப்பராக கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸில் மேகி வந்து வெந்து கொஞ்சம் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி மேகியில் நிற்கும் போதே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் அப்புறம் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மேகி நூடுல்ஸ் ரெடி. அண்டு இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோம் இதில். அவ்வளோதான், மேகி நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் கேஸ் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி படுத்தாச்சு. இப்படி தான் என்னோட ஒரு டே வந்து அன்றைக்கி கம்ப்ளீட் ஆச்சு. இந்த வீடியோ ரொம்ப 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 ஷார்ட்டான வீடியோ. ஸ்வீட்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.